பக்தர் கோடிகளையும் கூட்டிக் கொண்டு மலையில் ஹயக்கிரீவ பெருமானை சேவித்த பிறகு மலையிலிருந்து சுவாமி தேசிகன் இறங்குகிறார். இப்பொழுது வேதாந்த தேசிகனை சேவித்தால் எல்லா பகவானுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் என்பது திண்ணம். மோட்சத்தில் போனால் கூட அங்கே கேட்பானாம், சொர்க்கத்தில் போனால் கூட அங்கே பார்ப்பானாம், நரகத்தில் போனால் கூட இவன் வேதாந்த தேசிகனின் சேவையை சேவித்திருக்கிறானா என்று பார்ப்பானாம். சேவித்தால் அவனை வேறு இடத்துக்கு ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கே அனுப்பித்து விடுவார்களாம். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான சேவையை நாம் இப்பொழுது சேவித்துக் கொண்டிருக்கிறோம். தவன் என்றுரைத்தேன் கண்டினேன் என் கடுவினையே, திருமணி அவதாரமாக வந்த வேதாந்த தேசிகனே என்று ஒரு தரம் வாயால் சொன்னால் போரும். கண்டிலேன் என் கடுவினையே, என்னுடைய வினைகள் அனைத்தும் ஓடிவிடும் என்று சொன்னார் குமார வரதாச்சாரியார். திருவேங்கடமுடையான் தானே திருமணியை கொடுத்து தோதாரம்பா என்ற அம்மாவுக்கு தன்னுடைய திருமணியை கொடுத்து அதை விழுங்கச் சொல்ல அந்த அம்மாவும் அதை விழுங்குவதாக கனவு காண அதற்கு பிறகு 12 வருடங்கள் கழித்து புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்திலே திருவேங்கடமுடையானே வேதாந்த தேசிகனாக அவதாரம் பண்ணார். திருவோண நட்சத்திரம் அது பகவானுடைய நட்சத்திரமே. ஸ்ரோணா நட்சத்திரம் விஷ்ணுர் தேவதா என்று வேதம் சொல்லுகிறது. திருவோணம் பெருமாளுடைய நட்சத்திரம், அதுவும் திருவேங்கடமுடையானுடைய நட்சத்திரம், அது வேதாந்த தேசிகனுடைய நட்சத்திரமாகவும் ஆகி இப்பொழுது சிறப்பு பெற்று விளங்குகிறது. அப்படி உத்தமமான புரட்டாசி திருவோண நாளிலே வேதாந்த தேசிகன் அவதாரம் பண்ணி பல நூல்களை சம்ஸ்கிருத மொழியிலும் பின்னே தமிழ் மொழியிலும் பின்னே பிராகிருத மொழியிலும் பல நூல்களை அருளி செய்தாராம். தொண்டருகக்கும் துணையடி வாழி அந்த வேதாந்த தேசிகனுடைய திருவடி மலரை நாம் போற்றினால், பல்லாண்டு பாடினால் நமக்கு என்றென்றும் நல்ல கதி உண்டு என்பதாக சாதிக்கிறார்கள். ஆகா, சுவாமி வேதாந்த தேசிகன் எழுந்தருளும் அழகை பாருங்கள். என்ன அழகான கதி! பகவானுக்கு 4 விதமான நடை உண்டாம். சிம்மம் போல் நடப்பானாம், யானை போல் நடப்பானாம், புலி போல நடப்பானாம். இப்படியாக பலவிதமான சதுர்கதிகி என்பதாக சகசநாமம் சொல்லுகிறது பகவானை. அந்த ஒரு பகவானுடைய ஒரு நடை அழகை சுவாமி வேதாந்த தேசிகனிடத்திலும் சேவிக்க வேண்டும் என்பதற்காக பக்தர்கள் அதே நடையுடன் சுவாமி வேதாந்த தேசிகனை எழுந்தருளப் பண்ணி கொண்டு வருகிறார்கள். படிகளில் இடையிடையே சுவாமி வேதாந்த தேசிகனுடைய கட்டியம் அவருடைய பெருமைகளை எல்லாம் விண்ணப்பம் செய்கிறார்கள். அப்பொழுது கற்பூர ஆரத்தி எனப்படும் மங்கள ஆரத்தி செய்ய அழகாக 2 கொடைகளுடன் உள்ளுக்குள்ளே ஒரு தங்க கொடையுடன் விசிறிகள் என்ன, சாமரங்கள் என்ன எல்லாம் அவருக்கு உபச்சாரமாக சமர்ப்பிக்கப்பட சுவாமி வேதாந்த தேசிகன் எழுந்தருளுவதை கீழே இருந்து காணும் பக்தர்கள் நமக்கு கண்கோடி வேண்டும், கண்கோடி வேண்டும், ஐயோ நம்முடைய கண் இமைத்து விடுகிறதே, இமைக்காமல் இருந்தால் ஒரு கணமும் விடாமல் சுவாமி வேதாந்த தேசிகனை சேவிக்கலாமே என்று அவர்கள் நினைக்கிறார்களாம். இந்த சேவையை, மலையிலிருந்து இறங்கும் சேவையை சேவித்தாலே நம்முடைய பாபம் அனைத்தும் போகும். அழகாக சொல்லுகிறார், நான் உண்மைத்தான் நம்பி இருக்கிறேன் சுவாமி வேதாந்த தேசிகனே. பக்தர்கள்லாம் இதே நினைவுடன் தான் இருக்கிறார்களாம். எங்களுக்கு கர்மயோகம் கிடையாது மட்டுமல்ல, எங்களுக்கு உம்முடைய திருவடிகளிலும் பூர்ணமான பக்தி என்பது இருக்குமா என்பதே எங்களுக்கு தெரியவில்லை. உலகில் எத்தனையோ துன்பங்கள் இருக்கின்றன, எத்தனையோ இன்பங்களும் இருக்கின்றன. நாங்கள் இன்பங்களில் ஈடுபட்டு அதிலேயே நினைத்து கொண்டிருக்கிறோம். துன்பங்களும் வந்து வாட்டுகின்றன. அப்படி இருக்கும்போது உம்மை நினைத்து உம்மிடம் பூர்ணமான பக்தி செய்யக்கூடிய ஒரு பெருமையும் எங்களுக்கு கிடைக்குமா என்று தெரியவில்லை. ஆனாலும் வேதாந்த தேசிகனே, நின் படியே அருளாய், எங்களுக்கு நீர் பார்க்க வேண்டாம். உமக்கு என்ன கருணை, உமக்கு இருக்கக்கூடிய கருணை உண்டல்லவா, அதையே துணையாக கொண்டு எங்களுக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்பதாக பக்தர்கள் எல்லாம் பிரார்த்தித்து கொண்டு வேதாந்த தேசிகனுடைய திருவடியை தொழுது கொண்டு நிற்கிறார்கள். மலையிலிருந்து கீழே ஒவ்வொரு படியாக இறங்கும் பொழுதும் அவருக்கு கட்டியம் சொல்லி கற்பூரத்தை காண்பித்து நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். பாருங்கள், இந்த ரோஜா மாலை, அந்த வியாக்கியா முத்திரைக்கை, அந்த ரத்ராங்கி, இத்துடன் கூட எம்பெருமான் சுவாமி தேசிகன் இறங்குகின்ற காட்சி. பெரியோர்களே, இந்த இறக்கத்திலே முக்கியமாக கருத வேண்டியது ஒன்று உண்டு. ஆழ்வார்கள் எம்பெருமானை நாயகி பாவத்திலே பாடினார்கள். சமஸ்கிருத இலக்கியத்திலே உள்ள நாடகங்களிலே பெண் பாத்திரங்கள் ஒரு விதமான கொச்சையில் பேசுவார்கள். அது பிராகிருத மொழி, சமஸ்கிருதத்தின் ஒரு கொச்சை பாகம், அதிலே பேசுவார்கள். சுவாமி தேசிகன் அந்த பிராகிருத மொழியிலே சிந்தைகவர் பிராகிருதம் 100 கூறி என்று
இந்த பெருமானுக்கு ஒரு நாயிகை பெண்கள் பேசக்கூடிய அதே மொழியில, அந்த சொபிஸ்டிகேட்டட் என்று சொல்வார்களே அந்த மொழியிலே பேசி கொடுத்திருக்கிறார். தமிழிலே பாடும் பொழுது தான் நாயிகா பாவத்திலே பாடியிருக்கிறார். ஆச்சாரியர்கள் யாருமே நாயிகா பாவத்தில் பகவானை பற்றி போற்றிய ஸ்தோத்திரங்கள் தேசிகனை தவிர மற்றது கிடையாது. அது தேசிகனுக்குள்ள தனிச்சிறப்பு. அதை வைத்துதான் தேசிகனை ஆழ்வாரோ என்று கூட சொல்லும்படியாக இருக்கிறது என்று மரணஞானிகள் குறிப்பிட்டு மகிழ்கிறார்கள். அப்படி சுவாமி தேசிகன், தேசிக நாயகி, ஆச்சாரிய ரத்னம், அப்படிப்பட்ட கவி ரத்னம் ரத்னாங்கியுடன் இறங்கி, நான் இறங்கி வந்து உனக்கு அருள்கிறேன். திருமலை நம்பிகள் திருமலையிலே இருந்து சீனிவாச பெருமாளுக்கு பணிவிடை செய்கிறார், இறங்கி வருகிறார். அப்படி நமக்கு எம்பெருமானை காட்டி உணர்த்த சுவாமி தேசிகன் எழுந்து இறங்கி வர காட்சியை இப்படி ரசிக்கிறீர்கள். தொலைக்காட்சி நேயர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய பாக்கியத்தை நினைத்து பொறாமைப்படாமல் இருக்க முடியும். அதாவது சுவாமி தேசிகன் மலையிலிருந்து இறங்க மட்டும் இல்லை, உங்கள் வீட்டு டிவி பெட்டியிலும் இறங்கினார். இது மாதிரியான ஒரு காட்சி பொதிகையின் பொன்னான தொண்டு. நீங்கள் சுவாமி தேசிகனை உங்கள் இல்லத்திலே, உங்கள் டிராயிங் ரூமிலே உட்கார்ந்து கொண்டு அங்கும் இறங்கி வருகிறேன் என்று காண்பிக்கக்கூடிய காட்சி. இப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான நூல்களை அரிச்சதினால்தான் சுவாமி தேசிகனை பற்றி சீரன்று தூக்கில் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன வரலாம். சுவாமி தேசிகனை பின் முன்பிலும் பின்பழகிய பெருமாள் என்று ரங்கநாதனுக்கு ஒரு பெயர். பின்பழகியர் என்றே சிலர் பெயர் வைத்துக் கொள்வர்கள் கூட உண்டு. சில பேரை பின்னாடி பார்த்தா நிம்மதியா இருக்கணும், ஐயா போய் சேர்த்துட்டாங்க நிம்மதி. அப்படி இல்லை, முன்னும் அழகு பின்னும் அழகு. இந்த பின்னழகை பாருங்கள். பின்னழகிலும் பின்னழகு நிரம்பிய பெருமானை அனுபவித்து அனுபவித்து நாம் எந்த உணவு சாப்பிடுகிறோமோ அதே மாதிரி நம் உடலமைப்பு அமையும். நைஷதத்திலே தங்க அன்னங்கள் சொல்கின்றன. நீங்கள் தங்கமாக இருக்கிறீர்களே, காரணம் என்ன என்று நலன் கேட்கிறான். நாங்கள் பிரம்மலோகத்தில் உள்ள தங்க தாமரைகளை உண்கிறோம். இந்த தேசிகன் உண்ட உணவு என்ன? ஹயக்ரீவனுடைய திருமேனி அழகு, சுவாமி தேவநாதனுடைய திருமேனி அழகு, அரங்கனுடைய அழகு, அருளாள பெருமாளுடைய அழகு. அந்த அழகையை அனுபவித்து 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 சுவாமி தேசிகன் அழகராக திகழ்வதிலே அதிசயம் இல்லை. வேதத்தில் அடிக்கடி ஒரு வார்த்தை வரும், இவருடைய வடிவமே இவருடைய பெருமையை சொல்லுகிறது. அப்பேற்பட்ட பெருமையை காட்டக்கூடிய நிலைமையிலே அடுத்தபடியாக வர்ணனையை மாலோல கண்ணன் அவர்கள் தொடரும். இருக்கக்கூடிய எம்பெருமானாரின் தரிசனத்திற்கு, அந்த தரிசனத்தை, விசிஷ்டாத்வைத தரிசனத்தை அற்புதமாக ஆச்சரியமாக இந்த பாரத தேசமெங்கும் பறக்கவிட்டவர் சுவாமி தேசிகன். அந்த சுவாமி தேசிகன் எம்பெருமானாரின் சிஷ்யர்களாக இருக்கக்கூடிய 74 சிம்மாசனாதிபதிகளில் அந்த 74 படிகளை கடந்து சுவாமி தேவநாதனை மங்களாசாசனம் செய்து எழுந்தருளுகின்றார். இங்கே கட்டியம் சொல்லப்படுகிறது என்று முன்னால் குறிப்பிட்டபடி அந்த கட்டியங்களிலே சுவாமியின் எந்த கிரந்தங்கள் எந்த எந்த இடத்திலே சொல்லப்பட்டன, சுவாமிக்கு எந்த இடத்திலே விருதுகள் வழங்கப்பட்டன, சுவாமியின் குணாதிசயங்கள் என்ன, சுவாமியின் வடிவழகு என்ன, சுவாமியின் நடைகள் என்ன என்று பலவிதமாக சொல்லக்கூடியதான கட்டியங்களுடன் பக்த கோடிகளின் நலன்களுடன் ஆறாகவென்னும் அருங்கருமம் ஞானம் காதல் கொண்டு வேறாக நிற்கும் விரகனக்கில்லை விரக்தி இல்லை என்று சொல்லக்கூடும்படியே பக்தர்கள் ஆடி ஆடி அகம் கரைந்து எங்கும் பாடி பாடி என்று சொல்லக்கூடிய அளவிலே கண்கள் நீர் சோர்க கண்ணீர் மல்க சுவாமி தேசிகனை ஆனந்த அனுபவத்துடன் கொண்டு வருகின்றார். மும்மணி கோவிலே சுவாமி தேசிகன் சாதிக்கும் பொழுது நின் வடிவழகு மறவாதார் பிறவாதாரே என்று சொல்கிறார். சாக்ஷான் நாராயணோ தேவஹா கிருத்வா மர்த்தியமஜீம் தனோம் என்று சொல்லும் பொழுது எப்படியானால் சுவாமி பகவான் நாராயணனோ அவனேதான் ஆச்சாரியனாகவும் என்று பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து என்று சொல்லும்படியாக அந்த சாக்ஷாத் தேவநாதனே சுவாமி தேசிகனாக இங்க வடிவழகுடன் சேர்ந்து மையுமா கடலும் மயிலுமா மழையும் மணிகளும் குவளையும் கொண்ட மெய்யனே அடியோர் மெய்யனே விண்ணோர் ஈசனே நீசனே நடைந்தேன் என்று பக்த கோடிகள் இந்த சுவாமி தேசிகனின் திருவடிவாரத்திலே தங்களுடைய திருமுடிகளை வைத்து சுவாமியை பறக்கப் பல்லாண்டு பாடிக்கொண்டு அனுபவத்துடன் ஆனந்தத்துடனும் அற்புதமாக வந்து கொண்டிருக்கின்றனர். இரண்டு பக்கமும்